ஆண்டவரே, நீர் இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்தீரே. ஆண்டவரே, இம்மட்டுமா எங்களை கூட்டி சேர்த்தீரே. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 என் கூட சேர்ந்து எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆராதனை அப்பா, ராஜனுக்கு சொல்லுங்களேன் அப்பா. ஆவியான தேவனுக்கு உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் நினைவா நீரப்பவே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் பார்த்து இந்த காலை வேளையில அவருடைய திருநாமத்தை பார்த்து அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும்? ஆராதனை 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 அன்பரேசுரா. அன்பரேசுராஜனுக்கு அன்பரேசு. ஓ ஆவியான தேவனுக்கு உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கி உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே ஓரவரஷத ஏ பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா, உமது காருண்யத்தா.
இரவை பகலாக்கினே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில அப்பா முடிஞ்சு போன என்னுடைய வாழ்க்கையில மங்கி எறிகிற திரிய அணையாதவன், நெருந்து போன நாணலை முறியாதவ அன்பு தகப்பன், இம்மட்டுமா எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டம், எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ வியாகுலங்கள் மத்தியில தேவன் எங்களை இம்மட்டுமாய் நடத்தி கொண்டுவதற்கு தாவீது சொல்கிறான், நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேரு நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த காலை வேளையில அப்பா எனது விளக்கு என்றைக்கோ மனிதர்கள் அணைத்திருக்க வேண்டியது, சத்துரு என்றைக்கோ எங்களை அழித்து போட்டிருக்க வேண்டியது, ஆனாலும் எங்களை கரம்பிடித்து தூக்கினவ, எங்களுக்காக வழிவாசலை திறந்தவ, எங்களுக்காக எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தவ. இந்த காலை வேளையில பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எல்லாரும் தேவனாவே துதித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். குனிந்து தூக்கி நீரே பெரியவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்கிற எல்லாரும் குடும்பமா இணைந்து உமது காருண்யத்தினால ராஷதரா குனிந்து தூக்கி நீரே. எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில, மனிதர்களை கைவிட்ட சூழ்நிலையில, நம்பினவர்கள் கைவிட்ட சூழ்நிலையில, சொந்த பந்தங்கள் கைவிட்ட சூழ்நிலையில, நம்பினோர் நற்றாற்றில கைவிட்ட சூழ்நிலையில என்னை காப்பாற்ற, என்னை தூக்கி எடுக்க, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வருத்தத்திலிருந்து அவருடைய கரம் மட்டும் என்னை தேடி வரலனா என்றைக்கு முடிந்து போயிருக்க வேண்டிய என் வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் என்ன அப்பா பலத்தோடு வச்சிருக்கிறார் அப்படின்னா எத்தனை பேரு சொல்ல முடியும்? குனிந்து தூக்கி நீரே. இது ரெண்டு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி உள்ள இருதயத்தோடு யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தால், பெரியவனாக்கி நீரே குனிந்து தூக்கி நீரே. அப்பா பெரியவனாக்கி ரபரஷதரா நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்பு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரபர ஷதரபரபரா நம்புவேன் இயேசுவை, எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த கண்ணீர் வந்தாலும், காற்று பெருசா இருக்கு, படகு அமிழத்தக்கதா இருக்கு, எல்லாம் முடிந்து போன சூழ்நிலையாக காணப்படுகிறது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னை காப்பாற்றுகிறவர், எனக்காக வழக்காடுகிறவர், எனக்காக வருகிறவர். அன்றைக்கு சீஷர்கள் கடலில் போய் கொண்டிருக்கும் போது எல்லாம் காற்று கொந்தளிக்கிறது, கடல் அலைகள், அவ்வளவு பெரிய பெரிய அலைகள் எல்லாம் படகை மோதி அமிழத்தக்கதான சூழ்நிலையில வசனம் சொல்லுகிறது, நாலாம் ஜாமத்துல இவர்கள் கடல்ல இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கரையில இருந்து அவர்களை கண்டு அந்த நாலாம் ஜாமத்துல அவர்களை தேடி வரார், அவர்களை தேடி வந்து சொல்கிறார். ஒருவேளை பிரச்சனை இருள் மாதிரி காணப்படுதையா,
போராட்ட இருள் மாறி காணப்படுது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நாங்கள் இந்த கடல்ல தவித்துட்டு இருக்கிறோம். கரையில இருக்கிற இயேசுவுக்கு தெரியாது நீங்க நினைக்கலாம். காலத்தை அறிந்தவர், உலகத்தை படைத்தவர். நாலாம் ஜாமம் என்பது கிட்டத்தட்ட காலையில ஒரு 3-4 மணி, எல்லாரும் அயர்ந்து தூங்குற நேரம். ஒருவேளை மனிதர்கள் நம்மளை பற்றிய சிந்தனையில அவர்கள் மறந்து போயிருக்கலாம், நம்மளை விட்டுட்டு போயிருக்கலாம். ஒருவேளை பகலா இருந்தா கூட தூரத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க மாட்டி இருக்கிறத கரையில இருக்கிறவங்க கண்டு இருக்கலாம். ஆனா இருட்டுல, ஒரே இருட்டு, மரண பள்ளத்தாக்கு, அவர் நம்மளை தேடி வந்தார். அன்றைக்கு சீஷர்களை தேடி வந்தவர் எவ்வளோ பெரிய சூழ்நிலையில தேடி இன்னைக்கு நம்மளை இந்த காலை வேளையில தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கும் அதே நல்ல தகப்பன் சொல்றாரு, உன் கூடவே நான் வந்திருக்கிறேன், உன் கூடவே நான் வந்திருக்கிறேன். தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. எல்லாரும் குடும்பத்தோடு இருக்கிற நம்ம எல்லாரும் அப்பாவுடைய சமூகத்துல எல்லாரும் ஹல்லேலூயா அப்படி எல்லாரும் கரங்களை மூடி கைகளை உயர்த்தி தேவனுடைய சமூகத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். எல்லாம் நம்ம அப்படியே அர்ப்பணித்து இந்த காலை வேளையில தேவனே எங்களோடு நீர் பேசுவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவுமா வேணும். தாழ்த்து விரும்பி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதா, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படி வெளியில ரிப்ளை பண்ண ஓகே. இங்கில டிரான்ஸ்லேஷன் இருக்குன்னு எஸ் பிரதர், டிரான்ஸ்லேஷன் போகும். ஓகே ஐயா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் பாஸ்டர், யா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோ மீண்டுமாக இந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். සූම් මීටින් එකේ යාත්නාවට එකතු වෙලා ඉන්න හැමෝටම මම ස්තුතිය ගෙන දෙනවා. இதிலே பங்கு பெற்றிருக்கிற நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். මේකට සහභාගී වෙලා ඉන්න ඔබ සියලුම දෙනා ආශිර්වාද ලබා. கர்த்தர் நல்லவர், ස්වාමීන් වහන්සේ යහපත්. சோ இந்த ஊழியத்தை சீரும் சிறப்புமாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய தாசன் சிமியோன் ஐயா அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். මේ සේවය ආරම්භ කළ තිබෙන අපේ සහෝදර සිම්සන්ට මම ස්තුති කරනවා. அவருக்காகவும் அவர் குடும்பத்திற்காகவும் அவர் செய்கிற வேலைக்காகவும் மீண்டுமாக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ඔහු කරන්නව රැකියාව, ඔහුගේ පවුල, හැම දෙයක් නිසාම ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරනවා. மீண்டும் ஒரு முறை இதுல இணைந்திருக்கிற இணைய போகிற எல்லாருக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். அதுல இணையவில்லை என்று சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கும் கட்டாயமாக நீங்கள் இந்த லிங்கை அனுப்பி அவர்களையும் இணைக்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். මේකට සහභාගී වෙලා ඉන්න, සහභාගී වෙන්න බලාපොරොත්තුවෙන් ඉන්න, එතෙන්ම මේකට තව කට්ටිය ඔබ එකතු කරගන්න මේ லிங்க் එක යවන්න අපි ඔබට ස්තුති කරනවා. ஜூம் மீட்டிங் மட்டும் இல்லை, இதை வந்துட்டு இணையதள வாயிலாக சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற அவர்களுக்கும் நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். සූම් එකේ විතරක් නෙවෙයි, මේක සෝෂල් මීඩියා වල, YouTube වල යන හැමෝටම මේක බලන් ඉන්න අපි ස්තුති කරනවා. ஓகே, ஒரு சில வார்த்தைகள் மூலியமாக, தேவனுடைய வார்த்தைகள் மூலியமாக நான் இன்றைக்கு உங்களோடு பேசலாம் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். ස්වාමීන් වහන්සේගේ වචනයන් වලින් මම ඔබත් එක්ක කතා කරන්න ආසාවෙන් ඉන්නවා. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 30 වෙනි පරිච්ඡේදය 6 වෙනි වචනය.
இதில் ஒரு வார்த்தை போடப்பட்டு இருக்கிறது. මෙතනක වචනයක් තියෙනවා. நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை கவனிங்க. අපි කියවන්නම් ඔබ හොඳට අහගන්න. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ආරාවද වසනම් 8வது வாக்கியம். එක සාමුවෙල් 30 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි වචනය. මම මේ සමුදාව ලුහු බැඳෙමි නම් උන් කරා පැමිණෙන්න මට පුළුවන් මේකයි ආදී ස්වාමීන් විකාලය. උන්වහන්සේට උත්තර දෙමින් දුක්ඛද යන්න අපි සාදු ඔබ සැබවි උන් කරා පැමිණෙන්න මොවර්ගාව සියල්ල ලෝක ලබා ගන්න. ஓகே, இதுல ஒரு சில காரியத்தை மாத்திரம் உங்களோடு நான் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். මම මෙතනින් සම්පූර්ණ කාරණා බක්ක කතා කරන්න කැමතියි. தாவீது கர்த்தரிடத்துல கேட்கிறதான ஒரு காரியம், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா. දාවිද් ස්වාමීන් වහන්සේගෙන් අහන කාරණාවක් තමයි, ස්වාමිනී මම මේ සමුදාව ලුහු බැඳින්නද? நான் அதை பிடிப்பேனா, அதை நான் பின்தொடர்ந்து அதை பிடிக்க என்னால முடியுமா அப்படின்னு கேட்கிறார். ස්වාමිනී මම ඒ කරා පැමිණ මට ඒක නැවත ලබා ගන්න පුළුවන්ද කියලා අහනවා. ஆண்டவரும் சொல்றாரு, பதில் சொல்றாரு, நீ அதை சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு. ස්වාමීන් වහන්සේට උත්තර දෙමින් කියනවා ඔබ ඒ සියල්ල නැවත ලබා ගන්නව ඇත කියලා. இன்றைக்கு காலை வேளையில வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், අද මේ උදෑසන ඔබ දෙස බලලා ස්වාමීන් වහන්සේ කියන කාරණාවක් තමයි, தீர்க்க தரிசனமாக சில காரியத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இன்றைக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். ආමේන්. අනාගත වාක්‍යයක් මෙන් කියන්නම් ස්වාමීන් වහන්සේ ඔබට කියනවා ඔබ සියල්ල නැවත ලබා ගන්නවා. நீங்கள் இழந்து போனதான வேலை, நீங்கள் இழந்து போனதான பொருளாதாரம், நீங்கள் இழந்து போனதான உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மற்றும் ஆவிக்குரிய காரியங்கள், ஜெப ஆவி, அபிஷேகம், ஊழியத்திற்கான ஒரு அடுத்த கட்ட நிலைமை, எது எதெல்லாம் பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்தானோ, அதை பிடித்தானோ, அதை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போனானோ, தேவன் இன்றைக்கு அதை சகலத்தையும் திருப்பி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ඔබගේ ජීවිතේ නැති වුණ රස්සාව, ඔබගේ ජීවිතේ නැති වුණ මුදල්, ඔබගේ සේවය, යම් දෙයක් යක්ෂයා ඔබගෙන් සොරකම් කරාද ස්වාමින් වහන්සේ නැවත ඒ දේවල් ඔබට දෙන්න යනවා. ஓகே, அதுல நான் முதல் வசனத்திலிருந்து நான் வேகமாக சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ඒකේ පළවෙනි වචනේ ඉඳලා සමහරක් දේවල් මම විගස ඔබත් එක්ක බෙදාගන්න. நீங்கள் இந்த பகுதியை அப்படியே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் மேலிருந்து அதுல என்ன சம்பவம் இதுல நடந்திருக்கு என்பதை நாம் பார்க்கலாம். ඔබ මේ වචනේ අරන් තියාගන්න. අපි පළවෙනි පද්‍යයේ ඉඳලා බලමු මේක උන සිදුවී. சோ நான் வசனத்தை வாசிக்க விரும்பவில்லை, ஏன்னா நேரம் அதிகமாயிட்டு. ஆனால் நான் சொல்லுகிற ஒரு நீங்கள் வீட்டில் அதை வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற காரியத்தை மட்டும் நீங்கள் கவனிங்களேன். මම වචනය එක එක කියවන්න යන්නේ. මම එතන උන සිදුවීම් කියන්න බලාව නිසා ඔබ විවසෙන් දුක කියවන්න. இப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, தாவீதும் அவன் கூட இருந்ததான மனிதர்களும் சிக்லாக் என்கிற நகரத்தை விட்டு அவர்கள் போர் செய்வதற்காக கடந்து போய் விடுகிறார்கள். මෙතන සිදුවෙන සිදුවීම නම් දාවිද් සමග හිටපු මනුෂ්‍යයන් ශික්ලාග් වලට පැමිණෙන කතාවක්. அந்த சிக்லாக்கை விட்டு அவர்கள் கடந்து போய் விடுகிறார்கள். தாவீதும் அவனோடு போர் செய்கிறவர்களும் கடந்து போய்விட்ட சூழ்நிலையில இந்த சிக்லாக் பகுதியில அவனுடைய மனைவி, அவனுடைய குமாரர், அவனுடைய குமாரத்திகள், அவனுடைய ஆடு மாடு, அவனோடு போர் செய்வதற்காக போன அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இந்த சிக்லாக் பகுதியிலே இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் போர் செய்வதற்காக வெளியிடத்துக்கு போய்விட்டார்கள். මෙතන දාවිද්ද මිනිස්සුන්ද දාවිද්ගේ පවුලේ භාර්යාවද ඒ හැමෝම මේ ශික්කල් වලට යන්නව කතාවක් තමයි මෙතන තියෙන්නේ. ශික්කල් වලදී ඉන්න කතාවක් තමයි තියෙන්නේ. இப்போது உங்களுக்கு நீங்க இதை இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு சரியாக விளங்கும். ஆனால் நான் சொல்லுகிறதான அந்த மேலோட்டமான காரியத்தை மட்டும் நீங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னா தேவன் உங்களோடு பேசுவாராக.
ඔබ මේ පරිච්ඡේදය සම්පූර්ණයෙන්ම කියවුවොත් ඔබට තේරෙයි නමුත් ස්වාමීන් වහන්සේ මෙතන කතා කරපු වැදගත් දේවල් මම ඔබට වෙලා ගන්න කැමතියි. அப்பொழுது அந்த இடத்துல பார்க்கிறோம், இவர்கள் தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள். யார் என்று சொன்னார்? அவர்கள் மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய ஆடு மாடு போர் வீரர்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுது இவர்களை கொள்ளையடிப்பதற்காக, இவர்களை பிடிப்பதற்காக அமலேக்கியர்கள் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். මෙතන බලන්න දාවීද භාර්යාවන්ද එමෙන්න දරුවන්ද ඔහුගේ වස්තුවද හැම දෙයක්ම එතන තනි වුණ සිදුවීමක් තමයි තියෙන්නේ. ඒත් එක්කම මෙතන අමලේකරුන්ට විරුද්ධව නැගිටින්නක් දක්වන්න. வசனம் சொல்லுகிறது, அதில் இருந்த சிறியோரையும் பெரியோரையும் எல்லாரையும் ஒருவரையும் கொன்று போடாமல் சிறைப்பிடித்து அந்த பட்டணத்தை அவர்கள் சுட்டெரித்து விட்டார்கள். அந்த பட்டணத்தை அக்கினியினால அவிழ்த்து போட்டார்கள். இப்பொழுது அவர்கள் வழியே அவர்களை எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். එතන කියනවා දාවීද ඉස්ටීන්ද කුඩා දරුවන්ද ඒ වස්තුවද අල්ලලා මොවුන් ගිනි තබලා මොවුන්ව පාලට අංගියපු සිදුවීමක් දකිනවා. இப்பொழுது சம்பவம் என்னவென்று சொன்னால், தாவீதும் அவனோடு போர் செய்கிறவர்களும் திரும்பி வந்து அந்த சிக்லாக் என்ற பகுதியில் வந்து பார்க்கும்போது எல்லாம் வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாம் சுட்டெரிக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. அவன் நம்பி இருந்ததான எல்லாரும் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அந்த இடத்துல இல்ல. வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையில அவன் அந்த இடத்துல வந்து நிற்கிறான். දාවීද් සිග්ගල් වලට පැමිණලා බලද්දී එතන හිස්කමක් ඔහුගේ භාර්යාවන් දරුවන් වස්තුවන් නැතුව එතන හිස්කමක් තිබ්බා. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பெலன் போகும் மட்டும் அழுது கொண்டிருந்தார்களாம். அவர்கள் பெலன் குன்றி போகும் மட்டும் கதறி கதறி அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். දේ වචනේ කියන ඔවුන්ගේ බලය නැති වෙනකම් ඔවුන් මෙතන අඬ හිටියා කියලා. இப்பொழுது சூழ்நிலை என்னவென்று சொன்னால் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். தன்னுடைய மன கிளேசத்தினால அவன் ரொம்ப உடைந்து போன சூழ்நிலையில காணப்படுகிறான். அந்த சூழ்நிலையில அவனை சுற்றி இருந்ததான மனிதர்கள் அவனுக்கு விரோதமாக கல்லெறிய நினைக்கிறார்கள். මෙතන උන සිදුවීම ඔබට පැහැදිලි වෙන්නේ මෙතන දාවීද් තුමාගේ ජීවිතය ගැන බලන්න. කලබල වෙලා ඔහු අර කිසි නැතිකමක් නැතුව ඉන්නවා. ஆனால் சம்பவம் என்னவென்று சொன்னால், அந்த நேரத்துல தாவீது செய்த காரியம் என்னன்னா, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். මෙතන දාවීද් තුමා කරන කාරණා බලන්න ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ උදාහරණයක් වෙනවා. சோ இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் தாவீது மூலமாக பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், අද පැමිණ සිටින ඔබ සියලුම දෙනාට ස්වාමීන් වහන්සේ දාවීද් තුමාගේ ජීවිතයෙන් කතා කරන දේ නම්, ஒரு பக்கம் பார்த்தால் அவனுடைய பிள்ளைகள் இல்லை, அவனுடைய மனைவிகள் இல்லை, அவனுடைய ஆடு மாடுகள் இல்லை. ஒரு பக்கம் பார்த்தால் பட்டணம் சுட்டெரிக்கப்பட்ட நிலைமையில இருக்குது. ஒரு பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் நேராக பார்த்தால் இவனுக்கு விரோதமாக கல்லெறிந்து கொண்டிருக்கிறார்கள். ඔබ බලන්න එක පැත්තක මොහුගේ භාර්යාව, මොහුගේ දරුවන්, මොහුගේ වස්තුව නැති වෙලා තිබෙනවා. දාවීද් තුමා ඒ කියන්නේ අර කැඩිච්ච ස්වභාවයක ඉන්නවා. எந்த பக்கமும் போக முடியாத சூழ்நிலையில தாவீது செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னா, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். බලන්න කිසි දෙයක් නැතුව ඉන්න මොහොතේදී කොහෙවත් යන්න ඉන්න බැරුව මොහොතේදී දුක මොහොතේදී දාවීද් තුමා ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ ධෛර්යවත්. இந்த காலை வேளையில ஒருவேளை மனிதர்களை நம்பி நான் நல்லதுதான் செய்தேன், அவர்களுக்கு எல்லாம் உதவிகள் தான் செய்தேன், ஆனா என்ன மனிதர்களுக்காக நான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா நின்ன, ஆனா இன்னைக்கு என்ன பார்த்து ஏசனமா பேசுறாங்க, தூஷணமா பேசுறாங்க, எனக்கு விரோதமாக கடும் சொற்களை வீசுகிறார்கள் என்று சொல்லி நீங்க ஒருவேளை உடைந்து போன சூழ்நிலையில் இந்த காலை வேளையில காணப்படலாம். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், தாவீது என்ன செய்தார்னா, மனுஷங்களை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, எதையுமே பார்க்கல, கர்த்தரை பார்த்தான். ඔබ සමහරක් වෙනක මේ උදෑසන හිතනවා මම මනුෂ්‍යයර මෙච්චර උදව් කරලා තිබෙනවා, මෙච්චර උදව් මම කරලා සමහරක් වෙලාවට මට හරියට මට දැනුන්නේ කියලා. නමුත් ඔබ දාවීද් තුමා වගේ ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ ඔබ සිටින්න. தாவீதினுடைய காரியத்துல முதல்ல நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா,
ஆண்டவர் ஒரு சம்பவத்துல சொல்றாரு என்ன அப்படின்னா, மார்த்தாள் மரியாள் இருக்கிறாங்க. மரியாள் வந்துட்டு தேவனுடைய பாதத்துல இருந்து தேவன் கிட்ட இருந்து நிறைய காரியத்தை கற்றுக்கொள்கிறார். ஆனால் மார்த்தாளோ வென்றால் உலக காரியத்தை குறித்து அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். எங்க தெரியுமா தேவன் கிட்ட இருந்து நிறைய காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய பாதத்துல அமரும் போதுதான் நமக்கு ஆறுதல், சமாதானம், தேறுதல் கிடைக்கிறது. අපේ දාවිත්තුමා වගේ අපි බලද්දී විශේෂයෙන්ම මාතා මරියා දිහා බලද්දී අපි දකිනවා මරියා ඇවිල්ලා ස්වාමීන් වහන්සේගේ පාද පාමුලින්ද බොහෝ දේවල් ඉගෙන ගන්න මාතා ලෝක දේවල් වලට. இரண்டாவது தாவீதினோட வாழ்க்கையில நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், அந்த 8வது வசனத்துல போட்டிருக்கு என்ன அப்படின்னா, தாவீது கர்த்தரை நோக்கி. அவ்வளவுதான். අපි දාවිත්තුමාගේ ජීවිතයෙන් බලනවා නම් පළවෙනි දේ දෙවෙනි කාරණය දාවිත් ස්වාමීන් වහන්සේ දෙස බැලුවා. என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கும் பொழுது மோசே அவர்களை காப்பாற்றி அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்து வரும்பொழுது அவன் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிற இடம் செங்கடல். செங்கடலுக்கு பின்னாக பார்வோனின் சேனை வந்து கொண்டிருக்கிறது, முன்பாக செங்கடல் இருக்கிறது. அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஓ எங்களுக்கு சவக்குழிகளை கொண்டு வருவதற்காக, எங்களை இங்கே புதைப்பதற்காகவா இங்கே எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலை. அவன் செய்த ஒரே காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை பின்னாடி பார்த்தா பார்வோன், முன்னாடி பார்த்தா செங்கடல், பார்க்கறது எங்கேயும் எனக்கு வழி இல்லை, ஆனா உம்மை பார்க்கறேன்னு ஆண்டவரை பார்த்தான். ඔබ බලන්න ඊශ්‍රායෙල් ජනතාව මෙසේදී ඉඳලා එක්තරම් එක්ක මොසෙස් තුමා විශේෂයෙන්ම ඉස්තරා රටමුතු තිබ්බා පිටපස්සේ කාර්යකමෝගේ සේවක කුමාරියා. එතකොට මිනිස්සු කතා කරලා කිව්වා අපි මේ කාර්යයට ගියාද அந்த காரியத்துல பார்க்கும்போது தாவீது கர்த்தரை நோக்கி அப்படின்னா, ஆண்டவரே நான் பார்க்கிறதுக்கு எங்கேயுமே வழி இல்லப்பா. நான் மனுஷன் போய் ஆறுதல் கேட்க முடியாது. ஏன்னா மனுஷன் போய் ஆறுதல் கேட்டா அவன் கல் எடுத்து வச்சிட்டு இருக்கிறான். எனக்கு பக்கத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்க நினைக்கிறதான என் பிள்ளைகள் இல்ல, மனைவிகள் இல்ல, என் கூட யாருமே இல்ல. சூழ்நிலைகளை பார்த்தா அந்த இடத்துல வாழலான்னு பார்த்தா எல்லாம் சுட்டெரிக்கப்பட்ட நிலைமையா இருக்கு. வாழவும் வழி இல்லாம, சாகவும் வழி இல்லாம, எங்கேயும் போறதுக்கும் தெரியாம அவன் பார்த்த ஒரே இடம் இந்த காலை வேளையில தாவீதை போல நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். දාවිත්තුමා කියනවා ස්වාමිනී මට කොහෙ බැලුවත් සමාදානයක් නැහැ. මනුෂ්‍යයා දෙස බලන්නත් බෑ. උන් ගල් ගන්නවා මට ගන්න තනි වෙච්ච මොහොතකදී දාවිත්තුමා ගත එකම තීරණය ස්වාමීන් වහන්සේ දෙස බලුවා. மூன்றாவதாக, நான் நேரம் இல்லாதனால நான் விவரிக்க முடியல. மூன்றாவதாக අපි තුන්වෙනුව தண்டை பின்தொடர வேண்டுமா என்று கேட்கிறான். දාවිත් අහනවා මම මොවුන්ගේ පිටුපස බලු බදින්න ඕනේද? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முதலாவது தன்னுடைய இருதயத்துக்குள்ளாராக தேவனை வைத்து சமாதானப்படுத்திக் கொள்கிறான். அதோடு அவன் நிறுத்தி விடவில்லை. தேவனை நோக்கி இரண்டாவதாக அவன் நோக்கி பார்க்கிறான். மூன்றாவதாக தேவனோடு பேசுகிறான். ඔබ බලන්න මෙතන දාවිත්තුමා ස්වාමීන් වහන්සේ පළවෙනි කොට හදවතේ තබාගෙන ස්වාමීන් වහන්සේ දෙස බලනවා. ඊට පස්සේ කියනවා ස්වාමීන් වහන්සේ මම උපදෙස් බලලා මම ලෝබදිනවා. நிறைய பேரு நம்ம அவரை நோக்கி பார்க்கிறோம், ஆனா அவர்கிட்ட பேசுறது இல்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஏன்னா நம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன், அவர் பேசுகிற தேவன், அவர் பதில் கொடுக்கிற தேவன், அவர் நம்மளை காண்கிற தேவன். நமக்காக பேதுரு சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலை எல்லாம் அவரிடத்துல தெரியப்படுத்துங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் உயிர் உள்ளவராக பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ඔබ බලන්න ස්වාමීන් වහන්සේ අපිව සනසන්නව අපිට කතා කරන්නව ජීවමාන දෙවියන් සමලවුගේ නැතිව ජීවමාන දෙවියන් විනාශ අපිට කතා කරන්නව. மூன்றாவதாக தாவீது கர்த்தரோடு பேசுகிறான். அந்த பேசும்பொழுது தேவன் அவனுக்கு பதிலையும் இங்கே கொடுக்கிறவராக காணப்படுகிறார். තුන්වෙනුව දාවිත්තුමා ස්වාමීන් වහන්සේත් එක්ක කතා කරනවා. එදිට ස්වාමීන් වහන්සේ දාවිත්ට පිළිතුරු දෙනවා.
நீங்கள் இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஜெபத்துல தேவனிடத்தில் நீங்கள் விண்ணப்பத்தை செலுத்தும் போது அவர் உங்களுக்கு வேத வசனத்தின் மூலம் பதில் கொடுக்கிறவராக இந்த காலை வேளையில காணப்படுகிறார். ඔබ ස්වාමින් වහන්සේට කතා කරද්දී ස්වාමින් වහන්සේ දේව වචනය කරනකොටගෙන ඔබට කතා කරනවා. இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சம்பவம் தாவீதினுடைய வாழ்க்கையில நடந்திருக்குன்ட்டு. ඔබට තේරෙනවා ඇති දාවීදුතුමාගේ ජීවිතේ දැන් කොහොමද වෙලා තියෙන්නේ කියලා. இவன் ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கிறான். ஆண்டவரிடத்துல வந்துட்டு தன்னுடைய அங்கலாய்ப்பை சொல்லுகிறான். ஆண்டவரிடத்துல தன்னுடைய வேதனையை சொல்றான். ஆண்டவரிடத்துல வந்துட்டு ஆண்டவரே எனக்கு நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து முறையிடுகிறான். දාවීදුතුමා ස්වාමින් වහන්සේ ඉදිරියට ඇවිල්ලා ඔහුගේ දුක කියනවා. ඔහුගේ කැඩිච්ච හදවත කියනවා. ස්වාමිනේ මට උපකාර කරන්න ඉන්න ඔබ විතරයි කියලා දාවීදුතුමා ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ පවසනවා. இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவனுக்கு வார்த்தையை கொடுத்து அன்றைக்கு அனுப்புகிறார். என்ன அப்படின்னா, நீ அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். දාවීද් ස්වාමින් වහන්සේගේ පණිවිඩය එනවා. ස්වාමින් වහන්සේ කතා කළා කියනවා දාවීද් උඹ ලුහුබැඳ ඒ සියල්ල නැවත නුඹ ලබා ගන්න කියලා. ஏனென்றால் தேவன் பேசுகிற தேவன், நம்மளுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவன். நாம் என்ன கேட்டாலும் ஆண்டவர், அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருள செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். ස්වාමින් වහන්සේ දාවීදුතුමාට කතා කරනවා. දාවීදුතුමාට ස්වාමින් වහන්සේගේ වචනය කියනවා විපත්ති කාලයේදී මොරගසව මම නුඹව මුදා ගන්නම් කියලා. උන්වහන්සේ අපිට පිළිතුරු දෙන දෙවියන් වහන්සේ. முதல்ல பார்த்தோம், இருதயத்துக்குள்ளாராக தன்னை திடப்படுத்திக் கொள்கிற தாவீது. இரண்டாவது, கர்த்தரை நோக்கி பார்க்கிற தாவீது. மூன்றாவதாக கர்த்தரிடத்துல பேசுகிற தாவீது. நான்காவதாக அதுல போடப்பட்டிருக்கு, தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 பேர் போனார்கள் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தாவீது. බලන්න පළවෙනියම දාවීද් ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ තමන්ගේ හදවත ධෛර්යමත් කරනවා. දෙවෙනි දේ ස්වාමින් වහන්සේට දාවීදුතුමා කතා කරනවා. තුන්වෙනි දේ පිළිතුරු දෙන ස්වාමින් වහන්සේ. හතරවෙනි දේ ස්ටෝரி පස්සේ நாலாவது காரணம் இன்றைக்கு நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதைதான் எலியா தீர்க்கதரிசி சூரிய செடிக்குள்ள படுத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொன்ன உடனே அதே இடத்துல படுத்துடல, அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் பயணப்படுகிறவனாக காணப்படுகிறான். இன்றைக்கும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டுதல் செய்கிறோம். சில நேரங்களில் போதகர் மூலியமாக, அவர்கள் மூலியமாக, இவர்கள் மூலியமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக தேவன் உங்களிடத்துல இந்த காலை வேளையில பேசும்போது அதை கேட்டுவிட்டு கடந்து போகிறவர்களாக அல்ல, அதை கேட்டுவிட்டு அதன்படி செய்கிறவர்களாக மாறும்போது தேவன் உங்களுக்கான வாசல்களை திறக்க வல்லவராயிருக்கிறார். ආමේන්. ඔබ ස්වාමින් වහන්සේගේ වචනය අසන්නන් විතරක් නොවි ඒ වචනය අසන ක්‍රියාවට දබන්න. එතකොට ස්වාමින් වහන්සේ அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட இருந்ததான 600 பேரும் தேவன் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன வார்த்தை என்று சொன்னா, நான் அந்த தண்டை பின்தொடர போகிறேன், நான் அதை பிடிக்க போகிறேன், நான் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறேன். இது உலக மனிதன் சொன்ன வார்த்தையை நம்பி நான் போகவில்லை, அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்பி நான் போகும்போது கட்டாயம் எனக்கு ஒரு பெரிய விடுதலை வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் கடந்து போகிறார்கள். මෙතන අපිට දකින්න පුළුවන් දාවීදුතුමා සහ එතන හිටපු දාවීදුතුමාගේ සමුදාවට දාවීදුතුමා කියනවා ස්වාමීන් වහන්සේ මට කතා කරා, ස්වාමීන් වහන්සේගේ වචනය මා වෙතට ආවා, ස්වාමීන් වහන්සේ කිව්වා නුඹ ඒක ලුහු බඳින්න, ලුහු බැඳලා ඔබට නැති වූ සියල්ල නුඹ නැවත ලබා ගන්න. මේක ස්වාමීන් වහන්සේ මට කතා කරපු වචනය කියලා කියනවා. இதற்கு பிற்பாடு நிறைய காரியங்கள் நடக்கிறது. வேகமாக அடுத்ததுல நான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னா 17ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு போனவன், அதன்படி செய்வதற்காக தங்களை தயார்படுத்தி கொண்டு போனவர்களை
தாவீது அன்று சாயங்காலத்திலிருந்து அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் முறியடித்தான் அப்படின்னா நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நான் வாழ பழகிக்கொண்டு அதன்படி நான் செய்ய தீவிரிக்கும் போது தேவன் அதுக்கேற்ற பதிலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ආමෙන් වෙලා යන නිසා අපි ටක් ගාලා යමු. මෙතන 17 වෙනි වචනේ තියෙනවා දාවිත් ඇඳිරි වෙලාවේ පටන් පසුවදා සවස දක්වා උන්ට පහර දුන්නේය. ඔවුන්ට පිට නැගී පලා ගිය යෞවන 400ක් අර ඔවුන්ගෙන් වෙන 30ක් ගැලවුණේ නැත. මෙතන කියන්නේ ස්වාමීන් වහන්සේ මට දුන්න වචනය කරන කොටගෙන මම ඒ අනුව ක්‍රියා කරනවා. ස්වාමීන් වහන්සේ මාට උත්තර දෙනවාමයි. இந்த வசனத்தை நான் படித்து நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். என்ன அப்படின்னா 18ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேனே, அமலேக்கியர்கள் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். මෙතන බලන්න 18 සහ 19 වෙනි වචනේ කියනවා මෙසේ දාවිත් අමලෙකරුන් විසින් ගෙන ගිය සියල්ලත් තමාගේ භාර්යාවන් දෙදෙනාත් ගලවා ගත්තේය. මුකුකුඩා සියල්ලන්ගෙන්ද පුත්‍රයන්ගෙන්ද දූවරුන්ගෙන්ද කිසිවෙක් කොල්ලයක්වත් ඔවුන් ගත්තා වූ කිසිවක්වත් අඩු නැතුව දාවිත් නැවතුගේ. எத்தனை பேரு நம்புறீங்க? நம்புகிறவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நம்பி போன தாவீது இங்க தேவன் சொன்னது போலவே ஒன்றும் குறைபடாமல் திருப்பி கொள்கிறான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி அதன்படி வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறவர்கள் வாழ்க்கையில கட்டாயம் பெரிய ஒரு விடுதலை காணப்படுகிறது. ආමෙන්. ඔබ ඉන්න ස්ථානය තුළ ඔබ දෑතලට ඔසොල්ලා ආමෙන් කියන්න. ඇයි නම් ස්වාමීන් වහන්සේගේ වචනය විශ්වාස කරලා ඒ අනුව ක්‍රියා කරන ස්වාමීන් වහන්සේ දාවිත්තුමාට කිව්වා දාවිත් කිසිම දෙයක් අඩු නැතුව ඔහුගෙන් අරන් ගියපු හැම දෙයක්ම ඔහුට ස්වාමීන් වහන්සේ නැමත දුන්නා වගේ ස්වාමීන් වහන්සේගේ වචනේ විශ්වාස කරන මනුෂ්‍යයාගේ ජීවිතය ස්වාමීන් වහන්සේ මෙලෙස ආස්තන් කරනවා. நாம் நினைக்கலாம், ஏன் தேவன் என்னை கைவிட்டுட்டா, ஏன் தேவன் எனக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு. ஆனா இன்றைக்கு காலை வேளையில வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களை அனுப்புகிறார் என்று சொன்னா அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தியானம் பண்ணுங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து கொள்ளுங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் அந்த வார்த்தையை ஜெபிக்க 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 எப்படி தேவன் அன்றைக்கு தாவீதுக்கு சொல்லி அனுப்புகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அவர் அங்கே ஆரம்பிப்பதில் சொல்றாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அதே போல அவர் வார்த்தையினால சொன்னதை அவனுடைய கைகளினால நிறைவேற்றுகிறார். என்ன அப்படின்னா, அங்க வார்த்தை வெளிப்படுகிறது. இங்க தாவீதின் கைகளினால எதெல்லாம் இழந்தானோ எல்லாவற்றையும் அவன் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். ආමෙන්. අද ඔබ කියනවා නම් ස්වාමිනී මගේ යාඥාවට පිළිතුරු නැහැ. අද මට කිසිම දෙයක් නැතුව ඉන්නවා කියනවා නම් අද ඔබ ශක්තිමත් වෙන්න. දාවීද් තුමාට ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කිව්වා නුඹට නැති වෙන සියල්ල නුඹ නැවත ලබා ගන්නවා කියලා. ඒ ආකාරයෙන් අපි පල්ලෙහා පදවල බලද්දි 18 19 බලද්දි ස්වාමීන් වහන්සේ දාවීද් තුමාගේ ජීවිතේ නැති වූ සියල්ල එකක්වත් අඩු නොකරන ස්වාමීන් වහන්සේ දුන්නා. අද ඔබේ ජීවිතේ ස්වාමීන් වහන්සේ දේවල් කරන්න බලවන්තයි. ஸோ இன்றைக்கு காலை வேளையில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஒன்றே ஒன்று சொல்றேன், அவரை நம்பி போனவர்கள் ஒருபோதும் தோற்று போனதாய் சரித்திரம் அல்ல. ஒருவேளை எல்லாம் முடிந்து போன சூழ்நிலை காணப்படலாம். எல்லாம் அவ்வளவுதான் பாஸ்டர், எல்லாமே அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எழும்ப முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். இன்றைக்கு தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. දාවිතුමා කියනවා මට ඉදිරියෙන් මගේ ස්වාමීන් වහන්සේ මම තබා තිබෙනවා සෙනවෙන්නේ. ආමෙන්. எந்த ஒரு மனிதன் தேவனை தனக்கு முன்பாக வைத்து நடக்கிறானோ அவன் வாழ்க்கையில தோல்வியை சந்திக்க முடியாது. යම් මනුස්සයෙක් ස්වාමීන් වහන්සේව තමන්ගේ ඉදිරියේ තබා ඇවිදිනවද ඔහුට පරාජයක් නැහැ. நாம் இருக்கிற இடத்துல அப்படியே අපි கண்களை மூடி ස්ථානයේ தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே අපි දැන් ඔසෝලා ස්වාමිනී
எனக்கு முன்பாக உம்மை நான் வைக்கிறேன் ஆண்டவரே. මට ඉදිරියෙන් මම ඔබව තබනවා ස්වාමීනි. நிறைய நேரங்கள்ல எனக்கு முன்பாக நான் வேலையை வைத்து விட்டேன். බොහෝ වෙලාවට මට ඉදිරියෙන් මම මගේ රාජකාරියන් நிறைய நேரங்கள்ல நான் பொருளாதாரத்தை வைத்து விட்டேன். බොහෝ වෙලාවට මගේ ඉදිරියෙන් මම ස්වාමීනි මගේ ආර්ථිකය තබුවා. நிறைய நேரங்கள்ல நான் நேசிக்கிற மனிதர்களை எனக்கு முன்பாக வைத்து விட்டேன். බොහෝ වෙලාවට මගේ ඉදිරියේ මම ප්‍රේම කරන මනුෂ්‍යයන් அவர்களுடைய வார்த்தையை நான் நம்பிட்டேன். ඔවුන්ගේ වචනය මම විශ්වාස කරා. அவர்கள் எனக்காக எல்லாம் செய்வாங்கன்னு அவர்கள் மேல கண்மூடித்தனமான அன்பு வைத்துட்டேன். ඔවුන් මම වෙනුවෙන් සියලු දේ කරයි කියලා මම ඔවුන් වෙනුවෙන් ප්‍රේමය තබුවා. ஆனா நான் தோற்று போனவனாக இன்றைக்கு வந்து அமர்ந்திருக்கிறேன் அப்பா. ස්වාමීනි අද මම පරාජය වෙලා වැටුණු ස්වභාවයේ ඉන්නවා. எல்லாரும் பின்னாடி பேசுறாங்க. හැමෝම මට ස්වාමීනි පිටිපස්සේ කතා நான் කරනවා. உடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளார காணப்படுகிறேன். ස්වාමීනි මම කැඩිච්ච ස්වභාවයෙන් ඉන්නවා. சோ தேவன் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை மீண்டும் கட்ட விரும்புகிறார். ස්වාමීන් වහන්සේ නැවත උන්වහන්සේගේ වචනය ඔබ තුල බඳින්න කැමතියි. எப்படி தாவீதின் கூடாரத்தை மீண்டும் கட்டின அதே தேவன் இடிந்து போயிருக்கிற உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு மீண்டும் அவர் கட்ட விரும்புகிறார். දාවිද් තුමාගේ කුඩාරම නැවත සාදපු දෙවියන් වහන්සේ අද ඔබගේ ජීවිතේ නැවත ඔසවන්න කැමතියි. எத்தனை பேர் விரும்புறீங்க உங்க இருதயத்தை மாத்திரம் அப்பாக்கு நேராக, அப்பா இது வரைக்கும் நான் அந்த மனிதர்களை இவர்களை அப்படி இப்படின்ட்டு எனக்கு முன்பாக வைத்துட்டேன்ப்பா, ஆனா இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிற இந்த காலை வேளையில இந்த உபாச நாட்கள்ல அப்பா இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இன்றைக்கு எனக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு மாறுதல் வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ඔබ කී දෙනෙක් මේ උදෑසන කැමති වෙනවද? ස්වාමීනි මම මෙතෙක් මනුෂ්‍යයන් විශ්වාස කරා, මම නොයෙකුත් දේවල් විශ්වාස කරා, නමුත් අද මම ඔබව විශ්වාස කරනවා ඔබ වහන්සේ මගේ ජීවිතය උසස් වෙන්න කියලා. කී දෙනෙක් කැමති වෙනවද? நாம் எல்லாரும் ஒருமித்து அப்படியே எல்லா கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல අපි හැමෝම එක වතාවක් අපි අස්වසල දේව අභිමුඛත්වෝ. ஓ ஷரபரபரதரக அப்படியே கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல ඕම අස්වහල දේව අභිමුඛත්වෝ. நீர் எங்களோடு இன்றைக்கு பேசி இருக்கிறீங்கப்பா. ඔබ වහන්සේ අද දවසේ මගෙත් එක්ක කතා කරා. நான் இழந்து போனதை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா நான் உம்மை நோக்கி பார்க்க வேண்டும். මට නැති වුණ දේ නැවත ලබා ගන්න නම් මම ඔබ දෙස බලන්න ඕනේ. ஓ நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுக்காக ஒரு நிமிஷம் டைம். ඔබ වෙනුවෙන් ඔබ පුටි වෙලාවක් දෙන්න. நான் உங்களுக்காக செபிக்கிறது அப்புறம், ஆனா நீங்க அப்பா கிட்ட உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க பார்க்கலாம். මම ඔබ වෙනුවෙන් යාත්‍රා කරන්න ඊට කලින් ඔබගේ අවශ්‍යතාවය පියාණන් වහන්සේ වෙත ඔබ තබන්න. அப்பாவை நோக்கி அப்படியே பாருங்க. உடைந்து போன இருதயத்தை நீங்க சரிப்படுத்துங்க ஆண்டவரே. මගේ හදවත ඔබ සකසන්න ස්වාමීනි. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதப்பா. ඔබ නැතුව මට ජීවත් වෙන්න බෑ පියාණනි. உங்களுடைய வார்த்தை இல்லாம என்னால நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ඔබගේ වචනය නැතුව මට එක අඩියක්වත් තියන්න බෑ. நான் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளணும் அப்படின்னா ස්වාමීනි මට නැතිව සියල්ල මට නැවත ලබා ගන්න. நீங்க முதலாவது என் கூட இருக்கணும். පළවෙනිම ඔබ වහන්සේ මගෙත් එක්ක ඉන්න ඕනේ. உங்களுடைய வார்த்தை என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் ஆண்டவரே. ඔබගේ වචනය මාව ලුහු බැඳගෙන ඉන්න ඕනේ ස්වාමීනි. அப்பா இந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கான நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ස්වාමීනි මේ Zoom meeting එකට සහභාගී වෙලා ඉන්න එක්කෙනෙක් කෙනා නිසා வந்திருக்கிறவர்கள் வெறுமையாக திரும்பி போக கூடாது ஆண்டவரே. ආපු අය හිස්ව හැරලා යන්න හොඳ නෑ පියාණනි. அவர்கள் எது எதெல்லாம் இழந்தார்களோ அதை எல்லாவற்றையும் அவர்கள் திருப்பிக் கொள்ளத்தக்க தேவனுடைய கிருபை இந்த காலை வேளையில் அவர்களுக்கு முன்பாக கடந்து வரட்டும் அப்பா. ඔහුගේ ජීවිතේ මොන දේවල් නැති වුණාද නැවත ඒවා ලබා ගන්න දේව කරුණාව උන්ට කරපු. இன்றைக்கு தேவன் அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரே. අද දවස ස්වාමීනි ඔබගේ වචනය දීලා උඹ මග පෙන්නන්න. அவர்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் இழந்து போய் பிசாசானோ அவர்களிடத்திலிருந்து பறித்தானோ எல்லாவற்றையும் அவர்களுக்கு நீர் திரும்ப கொடுப்பீராக. යක්ෂයා මොන දේවල් ඔවුන්ගෙන් අහිමි කරාද නැව දේවල් ස්වාමීන් වහන්සේ උන්ට ලබා දෙන්න. அவர்கள் எந்த இடத்துல அவர்கள் சரிந்து விழுந்தார்களோ அதே இடத்துல அவங்க தலையை இன்றைக்கு காலை வேளையில உயர்த்துவீராக.
ස්වාමිනී ඔබගේ දරුවන් කොතනද වැටුනේ? ස්වාමිනී එතන උඹ හිස්ස කරන්න ස්වාමිනී. உம்முடைய வார்த்தை அவர்களை வழி நடத்தட்டும். ඔබගේ වචනය උඹ මඟ පෙන්නන්න. இந்த தேவனுடைய வார்த்தை அவர்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். දෙවියන් ඔබගේ වචනය ඔබගේ ජීවිත වෙනස් කරන්න. தாழ்த்து விரும்பிக்கு ஜெபிக்கிற உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, යටහත් යාත්නා කරමි ජීවනයේ දෙවියන් වහන්සේ. கர்த்தர் நல்ல